மலரோங்கி ஜலிக்கும் நாடு ஈரியும் பாம்புமாக ஒரு கிண்ணத்திலே பாலருந்தும் கொல்வாயும் ஓர் துறையில் நீரருந்தும் எந்த நாடையா மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் கதிர்தால் அறுத்து வர மறுதால் பெயிலாகுமா ஆமா பெயிலாகும் பரிச்சையில ஆமா மறுதால் பயிராகும் அது எந்த நாடையா ஆமா மாடு கட்டி போரடித்தால் மாளாது தென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் கூடாது தென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் ஏற்ற திருநாடு அது எந்த நாடு அதுதான் ஆமா நாடு தேசமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய அழகு தென்காசி மாம்பட்டணம் அந்த தென்காசி மாம்பட்டணத்திலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் ஏகராஜ மன்னனும் ஆமா திருத்தேவி பெண்குடியாலும் ஆண்டு வருகிறார்கள் அப்படி ஆண்டு வரும் பொழுது மனம் முடிந்து ஆமா 3வது வருடத்திலே முதலில் ஒரு ஆண் பிறக்க 7வது வருடத்திலே ஆமா 2வதாக ஒரு பெண் பிறக்க முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு ஜீவனமாறன் என்றும் ஆமா 2வது பிறந்த பெண் குழந்தைக்கு பொன்னுருவி பெண்குடியால் என்று பெயரை கொடுத்து தென்காசி மாம்பட்டணத்திலே எப்படி ஆண்டு வருகிறார்கள் மன்னவரும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டு கணவனும் மனைவியுமா புரிந்து தோழர் போலே வளர்ந்து வரும் பொழுது வயது என்ன ஆகின்றது? வயதோ 16 வயதாச்சு. 16 வயதிலே ஆமா பொன்னுருவி அம்மாள் மூத்து நிறைந்திருக்கிறாள். புஷ்பவதி பெண்ணானாள் தாயான பொன்னுருவி அம்மாள். ஆமா எப்படி பூத்திருக்கின்றார்? பூத்தலை போய் ராஜாத்தியும் பூத்திருக்கிறார். பிள்ளை மாடர் பூத்தலை போய் பூத்திருக்கிறார்.
என்னம்மா அந்த காலத்துல என்ன? அதாவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் பூத்தா ஆமா அது வந்து ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி. ஆமா ஆனா இப்ப என்ன தெரியுமா, இப்ப என்னம்மா அது வந்து தீட்டு. அப்படி இல்லம்மா. ஆமா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்படித்தான். அப்படித்தான் எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமா தாய் மாமனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அது சரிதான். அவரும் சந்தோஷம் தான் படுவாரு. எனக்கு அதையா கவலையா இருக்கு. என்னம்மா கூட ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கலாம், நல்லா வளர்ந்து வளர்ந்து பணம் மரம் மாதிரி 3 தம்பிமார வச்சிருக்கேன். சரி சீர் புடுங்க வழி இல்லையா, அதை புடுங்கணும்னு நினைக்க போய் தான் கடவுள் எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்காம இருக்காரு. அதுதான் கவலையா இருக்கு. ஆமா அது சரிதான். ஆகையினால் ஆமா பார்த்தார். ஆனால் என்ன மல்லிகை பூ பூத்ததை போல் மங்கை அவள் பூத்திருக்காள். மங்கை அவள் பூத்திருக்கா, அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிளியால் பூத்திருக்காள். அருங்கிளியால் பூத்திருக்கா, முல்லை மலர் பூத்ததை போல் முதுகுழலால் பூத்திருக்காள். முதுகுழலால் பூத்திருக்கா. அதை பூத்திருந்து ஆமா ஆனால் அதுவும் என்ன தெரியுமா, என்னம்மா என் கடைக்குட்டி தம்பி ஸ்பெஷலா கொண்டு வருவாயா. ஆமா கொண்டு வந்துருவான். சீரு எல்லாம் ஆகையினால் கேட்டா ஏந்துட்டுலன்றான். ஆனா ஆமா அதை பூத்து நிறைந்து ஆமா புஷ்பவதி பெண்ணாகி புஷ்பவதி பெண்ணாகி தென்காசிமாம் பட்டணத்திலே பட்டணத்தில் அப்படி அரண்மனையில் இருக்கும்போது தாய் கதை இப்படி இருக்கு. ஆமா ஆனால் ஆமா கண்ணமாபுரி என்று சொல்லப்பட்ட பாண்டிய நாட்டை சார்ந்த பாண்டிய நாட்டை சார்ந்த செண்பகராஜ மன்னன் ஆமா குதிரைகளை அழைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு மந்திரிமார்களோடு ஏனசேன படைகளோடு நாட்டு வளம் சுற்றி பார்க்க வர வேண்டும் என்று வரும்போது ஆமா அவர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. ஆமா என்ன நடக்கின்றது? பொன்னுருவி அம்மாள் ஆமா அப்பாவாகப்பட்ட தேவராஜனிடத்திலே ஆமா அப்பா தோழிமார்களோடு சுனையிலே சென்று குளித்து நீராடி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆமா பொன்னுருவி அம்மா இங்க குளிக்க வந்திருக்கிறார்கள். அப்படி வரும்போது ஆமா அந்த இடத்திலே செண்பகராஜ மன்னன் பொன்னுருவி அம்மாளை பார்க்கின்றார். பார்த்து ஆமா பொன்னுருவி அம்மாளை பார்த்து வாழ்ந்தாலும் இவளோடு வைகுண்டம் போனாலும் இவளோடு சேர்ந்தாலும் இவளோடு சிவலோகம் போனாலும் இவளோடு அப்பா என்னம்மா கண்டதும் காதல் காதல். ஆமா இந்த காலத்துல எப்படிதானம்மா நம்ம கட்டக்கார மாதிரி கண்ட உடனே காதல் கட்டமனா போறதுக்கு உடனே ஆமா செண்பகராஜ மன்னன் தாய் தகப்பனிடத்திலே சொல்ல உடனே சரி என்று சம்மதித்து வேற சீவளமாரிடத்திலே வந்து சொல்ல அண்ணனும் சம்மதித்த உடனே ஆமா தென்காசிமாம் பட்டணத்திலே செண்பகராஜ மன்னனுக்கும் என் தாயான அந்த பொன்னுருவி பெண்கொடியாளுக்கும் கல்யாணம் என்று பந்தல்கள் அலங்காரம் செய்கிறார்கள். எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்? பந்தல் அலங்காரம் அதை கண்டா பார்க்கவே செஞ்சாரோ. 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 அவர் பார்த்து நல்ல மரம் விழுந்து பாதையெல்லாம் பந்தையளித்தார். நல்ல மரம் விழுந்து பாதையெல்லாம் பந்தையளித்தார். அவர் தேக்கு நல்ல மரம் விழுந்து தெருவெல்லாம் பந்தையளித்தார். தேக்கு நல்ல மரம் விழுந்து தெருவெல்லாம் பந்தையளித்தார். அவர் வயிற நல்ல மரம் விழுந்து வாசலெல்லாம் பந்தையளித்தார். வயிற நல்ல மரம் விழுந்து வாசலெல்லாம் பந்தையளித்தார். மாவிளையால் தோரணமோ மகிமையுடன் தொங்க அளித்தார். மாவிளையால் தோரணமோ மகிமையுடன் தொங்க அளித்தார். அலங்காரோ அதை பார்க்கவே செஞ்சாரோ. பந்தல் அலங்காரோ அதை கண்டா பார்க்கவே செஞ்சாரோ. பந்தல் அலங்காரோ அதை கண்டா பார்க்கவே செஞ்சாரோ. பந்தல் அலங்காரோ அதை கண்டா பார்க்கவே செஞ்சாரோ. பார்த்து மரம் பிளந்து பாதையெல்லாம் மந்தளிட்டார். வேக்கு மரம் பிளந்து தெருவெல்லாம் மந்தளிட்டார். வைர மரம் பிளந்து ஆமா வாசலெல்லாம் மந்தளிட்டார். பந்தல்கள் அலங்காரங்கள் செய்து அந்த பொன்னுருவி பெண்ணாளை மணப்பெண் அலங்காரம் செய்து செண்பகராஜ மன்னனுக்கு ஆமா மணமாப்பிள்ளை அலங்காரம் செய்து அந்த பொன்னுருவி பெண்ணாளுக்கும் ஆமா செண்பகராஜ மன்னனுக்கும் செண்பகராஜ மன்னன் திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து எப்படி திருக்கூட்டுகின்றார். மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்துரைகள் சொல்லி வர. மங்கையர்கள் 1000 பேர் வாழ்த்துரைகள் சொல்லி வர. சங்கு முழங்கி வர சங்கராக ஒழித்து வர.
கூடி அந்த செண்பக ராஜமண்ணு அவர் சிறப்புடனே ஆண்டுவாரா அந்த கணவனும் மனைவியோ நல்ல கனிந்தரது புரிந்துவாரா மன்னவரோ எரியுமாய் மகிழ்ந்தரது புரிந்துவாரா அப்படி மாலையிட்ட மன்னனோடு மணமகிழே ஆண்டுவாரார் அவர் ஆண்டு வரும் நாளை தென்காசிமாம் பட்டணத்தை காய்க்காத மரங்கள் எல்லாம் அது காய்த்து மிக குலுங்கிடும் அங்க பூக்காத மரங்கள் எல்லாம் அது பூத்து மிக குலுங்கிடும் என்னப்பட்ட மரம் பால் ஜோரி அவள மாறோ ஜோரி பால் ஜோரியே அந்த தென்காசி மாவட்டத்திலே அப்படி ஓடணும்ல குதிரை ஓடுன மாதிரி ஆனால் டக்கு 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 எப்படியா ஓடிச்சு ஆமா தென்காசி மாவட்டத்திலே பட்டணத்திலே செண்பகராஜ மன்னனுக்கும் ஆமா ஆமா பொன்னுருவி பெண்கொடியாளுக்கும் பெண்கொடியாளுக்கும் மாலையிட்டு அரகரா அரணை என்று அணிந்தார் மாங்கல்யம் அணிந்தார் மாங்கல்யம் சிவ சிவா சிவனை என்று சூடினார் மாங்கல்யம் ஓடினார் மாங்கல்யம் ஆண்டவனுடைய பேரை சொல்லி ஆமா அழகு மாங்கல்யத்தை திருப்பூட்டி திருப்பூட்டி ஆனால் ஆமா அப்படி திருமணம் முடிந்து வந்தவருக்கு பால் பழம் செலவு செய்து செலவு செய்து வராதவருக்கு சீனி பழம் செலவு செய்து சீனி பழம் செலவு செய்து பொன்னுருவி அம்மாளுக்கு மனம் முடிந்தது என்று ஆமா காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்க்கு மிக குலுங்கிடுமா காய்த்து மிக குலுங்கிடுமா பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக குலுங்கிடுமா பூத்து மிக குலுங்கிடுமா பட்ட மரம் பால் சொரிய பவள மரம் நெய் சொரிய பவள மரம் நெய் சொரிய தென்காசிமாம் பட்டணத்திலே பட்டணத்திலே யாரெல்லாம் யாரையா பொன்னுருவி அம்மாளும் ஆமா செண்பகராஜ மன்னனும் அந்த செண்பகராஜ மன்னனும் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அசையாத மணியும் கட்டி என்னம்மா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டினா என்ன அர்த்தம் அசையாத மணி அப்படின்னு சொன்னா ஆறில் ஒரு கடமை வாங்கி அப்படின்னு சொன்னா 6 பேர்கிட்ட கடன் வாங்கணும் அதானே ஆமா புத்தி கடன் வாங்குறதுலே தானே இருக்கு அசையாத மணின்னு சொன்னா ஒரு மணியை வாசல்ல கட்டி வச்சுட்டு கடன் கேட்கற வாரங்க அப்புறம் அடிச்சு பார்த்துட்டு போங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லம்மா ஆமா ஆறில் ஒரு கடமை வாங்கினா ஆமா அந்த காலத்துல அரசர்கள் எந்த பொருளா இருந்தாலும் ஆமா அரண்மனைக்கு வரவுன்னு இருந்துச்சுன்னா ஆமா அது 6 பங்கா வைப்பாங்க ஓஹோ 6 பங்கா பிரிச்சு வைப்பாங்க ஆமா ஆமா அந்த 6 பங்குல ஆமா ஒரு பங்கு அரண்மனைக்கு மீதி 5 பங்கு ஒரு அன்னதானத்துக்கு எங்க ஓனரும் 6 பங்கா எல்லாத்தையும் பிரிச்சா நல்லா இருக்கும் இல்லையா அதான் பார்த்தேன் அதான் சொல்லுவாங்க பிரிக்க மாட்டேக்கார ஆத்துல இருந்து அரகரா பாடினாலும் சோத்துல இருக்காரன் சொக்கனாரு என்ன செய்ய இனிமேதான் கணக்கு முடிக்கணும் பாட்டை முடிச்சாதான் ரூபாய் வாங்க முடியும் ஆமா அதுக்குள்ள சம்பளத்தை 6 பங்கா பட்டியலுக்கு போயாச்சு இல்லையா அந்த காலத்துல மன்னர்கள் அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல அதான பார்த்தேன் அந்த மாதிரி பிரிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன் மனசு இருந்தா பிரிங்க இல்லனா வேண்டாம் மனசு இல்ல இல்லையா வேண்டாம் பார்த்தார் ஆமா யார் பாக்கா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி செண்பகராஜ மன்னனும் ஆமா பொன்னுருவி பெண்கொடியாளும் அப்படி ஆண்டு வரும்போது தென்காசி மாவட்டத்திலே அவர்களுக்கு என்ன இருக்கு ஐயா நாடு இருக்கு நகரம் இருக்கு நாடாவகை செல்வோருக்கு பொண்ணு இருக்கு அங்கே பொருள் இருக்கு எம்மா பொருள் இருக்கு அதுக்கு பொன்னாடு ஒரு தாழ்வுமையை ஐயா பொருள் இருக்கு மாடு இருக்கு மனை இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு
ஸ்பெஷல் தோசை போதும்னே. ஏம்மா இப்ப கேட்டையா உடுக்குக்காரருக்கு 3ஆ வாங்கி கொடுத்தியாங்க பாரு. இப்படி ஓடுனா நாங்க எப்படி ஓட? அதாம்மா என்னய்யா சாப்பிட்ட சாப்பாடுக்கு வஞ்சம் இல்லாம உழைச்சிடணும். அது நீங்க 3 சாப்பிட்டீங்க, நாங்க 1 தானே சாப்பிட்டோம். அது ஏன் குத்தமா? எங்களுக்கு தக்கனதானே நாங்க வேலை பார்க்க முடியும். கூட்டத்துல இருக்கவங்க யாருனாலும் கூப்பிட்டு கேளு. என்னய்யா யாரு 1 தோசை சாப்பிடுவா, யாரு 3 தோசை சாப்பிடுற மாதிரி இருக்கான்னு யாருனாலும் கூப்பிட்டு கேளு. அப்படி சொல்லாத. என்ன பார்த்து யாராவது இவன் 3 தோசை சாப்பிட்டுருப்பான்னு சொல்லட்டும். ஆமா என் சம்பளத்தை மொத்தத்தையும் உனக்கு தந்துருவேன். நாங்க ஆள் தான் பெருசா இருக்கமே தவிர எங்களுக்கு சாப்பாடு எடுக்காதியா. ஆமா சாப்பாடு எடுக்காம தான் ஆள் பெருசாயிட்டா. 1/2 இட்லி தான் சாப்பிட்டேன் நான். ஆகையினால் ஆமா 1/2 இட்லி 1/2 இட்லி இத்தனைக்கான தான் இருந்துச்சு அந்த இட்லி. 1/2 இட்லி தான் சாப்பிட்டேன். ஆகையினால் ஆமா அந்த செண்பகராஜ மன்னனுக்கும் பொன்னுருவி பெண் கொடியாளுக்கும் அங்க பாரு ஐயா மருமகனே, என்னம்மா இப்படி கேமராவை பொத்துனா நான் எப்படி தெரியுவேன்? அவன் ஒண்ணு எடுக்க வந்திருக்கான். அப்ப யார் எடுக்க? வாங்கிட்டுக்காரம்மாவ. அது சரிதான். ஆமா ஆகையினால் ஆமா பொன்னுருவி அம்மாளுக்கும் ஆமா அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? நாடு இருக்கு, நகரம் இருக்கு, 4வது செல்வம் இருக்கு, 4வது செல்வம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, பொன்னால ஒரு தாழ்வும் கிடையாது. கிடையாது கிடையாது. மண் இருக்கு, ஆமா மனை இருக்கு, மணி இருக்கு, மனையால ஒரு குறையும் கிடையாது. ஒரு குறையும் கிடையாது. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, நாட்டால ஒரு குறையும் கிடையாது. நாட்டால ஒரு குறையும் கிடையாது. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆமா சொத்தால ஒரு குறையும் கிடையாது. அங்க பாரு என்னம்மா இப்படி நின்னாதான் கேமராவை பிடிக்க கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கும். எங்க போச பத்தியா? ஆகையினால் ஆமா ஏதான் சொல்லுவாங்க, என்னய்யா எத்தனைதான் செல்வம் இருந்தாலும் ஆமா செல்வத்திலேயே பெரிய செல்வம்னா எந்த செல்வம்மா? செல்வத்திலேயே பெரிய செல்வம் எதுன்னு ஏன்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னம்மா? ஒரு 50 பவுன் நகை, 50 பவுன். ஆமா சரி ஒரு 50 சென்ட் இடம். 50 சென்ட் ஆமா இடம் மட்டும் போதுமா இல்ல வீடு கட்டி கொடுக்கணுமா? வீடு கட்டி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அதான பார்த்தேன். ஆமா அது இப்போ உள்ளவங்க தானே நகையும் பணத்தையும் பெருசா நினைக்காங்க. ஆமா ஆனால் ஆனால் என்னைக்குமே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆமா செல்வத்திலேயே பெரிய செல்வம்னா செல்வத்திலேயே பெரிய செல்வம் அப்படின்னா பிள்ளை செல்வம். பிள்ளை செல்வம். கனியிலேயே தவிட்டாத கனி, எவட்டாத கனி பலாக்கனி. பலாக்கனி இல்லம்மா, ஆமா அதுதான் பிள்ளை கனி. பிள்ளை கனி அதான் சொல்லுவாங்க, என்னய்யா நாடு இருந்தும் நகரம் இருந்தும் நாட்டை ஆள பிள்ளை இல்லை. நாட்டையால ஒரு பிள்ளை இல்லை. கல்யாணம் முடித்து 12 வருட காலமாக 12 வருட காலமாக அந்த செண்பகராஜ மன்னனுக்கும் அண்ணனுக்கும் பொன்னுருவி பெண் கொடியாளுக்கும் கொடியாளுக்கும் அந்த தென்காசி பட்டணத்திலே மனம் முடித்த நாள் முதலாக குழந்தை என்பது கிடையாது. கிடையாது கிடையாது சொல்லுவாங்க, என்னய்யா எந்த கவலையில இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். வந்துடலாம். ஆனா பிள்ளை இல்லாத கவலையில இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஏன்னா என்னய்யா ஒரு இடத்துக்கு போனாலும் அதை சொல்லி பேசுவாங்க. பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது ஆமா அந்த பிள்ளைங்களை பார்க்கும் போது நமக்கு பகவான் இப்படி ஒரு பிள்ளையை கொடுக்கலையே ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா பேசுவாங்க. ஆமா ஆகையினால் அப்படி ஆசையா பாத்துக்கிட்டு இருப்போம். ஆமா பெத்தவங்க என்ன செய்வாங்க, படக்குன்னு அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிருவாங்க. இவெல்லாம் பாக்கா ஆமா அப்ப அந்த இடத்துல இருக்குமே ஒரு வழி, அது வாயால சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆகையினால் பார்த்தால் பொன்னுருவி பெண் கொடியா நேர செண்பகராஜ மன்னனிடத்திலே வந்து கணவா ராஜமன்னா தென்காசி பட்டணத்திலே பார்க்கவாலாம் என்ன சொல்லி பேசுறாங்க தெரியுமா? என்னையா சொல்லுகின்ற மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்த்தார். மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சகுனம் பார்த்தார். இறுதி நல்ல மலடி என்று இருந்தோ நல்ல சகுனம் பார்த்தார். இறுதி நல்ல மலடி என்று இருந்தோ நல்ல சகுனம் பார்த்தார். இறுதி நல்ல மலடி என்று இருந்தோ நல்ல சகுனம் பார்த்தார். தென்காசி மாவட்டத்திலே பார்த்து பேசலாம். முன்னாடியே போட்டோ பின்னாடி பிக்கப் பண்ணிடுவோம். என்ன சொல்லி பேசுகின்றா? என்னன்னு என் தரத்து பெண்கள் எல்லாம் மச்சனும் பேசி வச்சிருக்கீங்க. மலடி நல்ல மலடி என்று என்ன மறைந்திருந்தோர் சகுனம் பார்க்க மலடி என்று ஆமா இருந்தோ சகுனம் பார்க்காரு ஆமா அது என்னமா? என்னதியா? மட்டையில பெண் குயினை மாட்டிட்டு இருக்கா. பெண் குயினா? ஆமா அது என்னதியா? அதுதான் இப்போ உள்ள ஹேர் ஸ்டைல். உனக்கு தெரியாதா? நயன்தாரா கொண்டை இல்ல இது. ஆமா இது பாப்பா கொண்டதா. அதாவது பனி நிறைய அடிக்க பத்தியா அந்த காலத்துல பெண்கள் நேர் வகுடு எடுத்து தலை வலிச்சு அப்படியே அந்த உச்சியில வச்சிருப்பாங்க குங்குமம். அதெல்லாம் அந்த காலத்துல. ஆமா இப்ப 50 வயசு பாட்டி கூட மேல பப்பு வச்சுக்கிட்டு போகுது. அதைத்தான் சொல்லுங்க நயன்தாரா கொண்டைன்னு.
பார்த்தேன். இங்க வீங்கி இருக்கும் மண்டையில கொட்டு வாங்கின மாதிரி. இப்போ ஆமா 50 வயசானவங்கள பாட்டின்னு சொன்னா நீ யார பாட்டிங்க? நான் ஆண்டி. கால்மி ஆண்டி அப்படிங்காங்க. அப்படியா ஐயா? கூப்பிடுத பாட்டின்னு பார்த்தா ஆமா அந்த பொன்னுரிமை பெண்முடியால் செண்பகராஜ மன்னனிடத்திலே வந்து ஏ அழுது புலம்புகின்றார். என் கணவா ராஜமன்னா தென்காசிமாம் பட்டணத்திலே எல்லாரும் என்ன சொல்லி பேசுறா தெரியுமா? என்னையா சொல்லுகின்றார்? மலடி நல்ல மலடி என்று மறைந்திருந்தோர் சவனம் பார்க்க ரிஷி மலடி என்று இருந்தோர் சவனம் பார்க்க மலடி என்று கேட்கும் முன்னா ஆண்டிட்டாலும் குற்றமில்லை ரிஷி என்று கேட்கும் முன்னா ஆண்டிட்டாலும் குற்றமில்லை மன்னா. இல்லையே மன்னா குற்றமில்லையே. நான் என்ன பாவம் செய்தேன்? தென்காசிமாம் பட்டணத்திலே பொன்னுருவி பெண்முடியால் அழுது புலம்புகின்றார். என் கணவா ராஜமன்னா நான் ஆண்டியன் தாரித்தேனா அந்த வரையிலேனா பிச்சைக்கு தான் வந்தவரை பின்னால் வரை சொன்னதுண்டா தாயில்லாத குழந்தைகளை தலையில் எட்டி அடித்தேனா அன்னும் என்று கேட்டவரை அன்னும் என்று அடுத்து வரை சொன்னேனா அன்னும் என்று கேட்டவரை கொத்த குறைத்தேனா மரக்கால் அளந்தேனா பட்டர நல்லாதிலே கவி கலந்தேனா என்ன மன்ன பாவம் செய்தேன் பாவம் செய்தேன் இப்பிறப்பில் குழந்தை இல்லை கொடுங்களாமா? என்னத்தம்மா எனக்கே கொடுங்க. பூசாரி தான் கேட்காரு, கொண்டே கொடுத்துருவாங்க. எனக்கு அவர்தான் தாத்தாங்காரு. தாத்தாவா? ஆனால் சண்டைக்கு வரப்போறாரு. என் கணவராஜமன்னா ஆண்டியை அடித்தேனா அந்தனரை ஏசினேனா? அவருக்கு என்ன பகல் வேலைக்கு